போர்க்களத்துல இப்ப கர்ணனும் அர்ஜுனனும் எதிரெதிரே நிக்கிறாங்க. இவங்களுக்கு நடுவுல நடக்க போற யுத்தத்தை பாக்குறதுக்காக போர் வீரர்கள், தேவர்கள், அசுரர்கள், காட்டு விலங்குகள்னு எல்லாருமே ஒரு செகண்ட் அவங்க செய்யற செயலை நிறுத்திட்டு போர்க்களத்தை பாத்துட்டு இருக்காங்க. தன் தாய் குந்தி தேவிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் கர்ணனுக்கு ஞாபகம் வருது. ஒரு முறை மட்டும் தான் நான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்துவேன்னு சொல்லிருப்பாருல, அதனால நாகராஜன் தர்ஷகனை நினைச்சு அந்த அஸ்திரத்தை அர்ஜுனனை நோக்கி விடுறாரு. இத பார்த்த கிருஷ்ணர் தேர்ல தன்னோட காலை வச்சு அழுத்த தேர் ஒரு அடி உள்ள போய் நாகாஸ்திரத்துல இருந்து அர்ஜுனன் காப்பாற்றப்படுறாரு. இதுக்கு பிறகு 2 பேருக்கு நடுவுல ஆக்ரோஷமா போர் நடந்துகிட்டு இருக்கு. அர்ஜுனன் விடுற அம்புகள் கர்ணனோட தேரை 10 அடி தள்ளி விழ வைக்குது. இந்த பக்கம் கர்ணனோட அம்புகள் அர்ஜுனனோட தேரை வெறும் 3 அடி மட்டுமே தள்ளி விழ வைக்குது. ஆனா இதுக்கு போய் சபாஷ் கர்ணா அப்படின்னு கிருஷ்ணர் கர்ணனை பாராட்டுறாரு. மாதவா, என்னோட அம்புகள் அவரோட தேரை 10 அடி தள்ளி விழ வச்சது, அப்போ என்ன பாராட்டாத நீங்க வெறும் 3 அடி மட்டுமே தள்ளி விழ வச்சதுக்கு போய் கர்ணனை பாராட்டுறீங்களே, அது ஏன்னு அர்ஜுனன் கேக்குறாரு. பார்த்தா கர்ணனோட தேர்ல அவன் மட்டும் தான் இருக்கான். ஆனா உன்னோட தேர்ல இந்த மொத்த அண்டத்தோட எடையை சுமந்து நிக்கிற நான் இருக்கேன். தேர் மேல உனக்கு